நான் இந்து என்று சொன்னால் நான் சூத்திரன், நான் இந்து என்று சொன்னால் நான் விபச்சாரி மகன், நான் இந்து என்று சொன்னால் தீண்டத்தகாதவன். இத ராசா அவர்கள் சொல்லல. அவர்களுடைய மனு தர்மத்தில் 8வது அத்தியாயத்துல 415வது ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவாக சூத்திரன் என்றால் 7 வகைப்படும் எழுதுறாங்க. போரில் விலைக்கு வாங்கப்பட்டவன், விபச்சாரி மகன். நான் விபச்சாரி மகன் சொல்றேன். அவங்க பெண் உரிப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையை அப்படியே பதிவு செய்திருக்காங்க. இப்ப இதை பார்த்து உங்களுக்கு கோபம் வர வேண்டாமா? தந்தை பெரியான்ற பெயர் உனக்கு ஏன் கோபம் வருது? நீ ஏன் விபச்சாரி மகனா இருக்கன்னு கேட்டதுனால உனக்கு கோபம் வருதா? இல்ல நான் விபச்சாரி மகன் தான் சொல்ல வராங்களா? இல்ல நான் போரில் புறம் முதுகிட்டு ஓடியவன், தமிழர்னு பெருமை பேசுறல்ல, போரில் புலியை முறம் கொண்டு விரட்டிய பெண்கள்னு பேசுறல்ல, பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்துதானே சூத்திரர்களுக்கு கீழே கொச்சப்படுத்துறாங்க. இதே மகாபாரதம் என்ன சொல்லுது? பல மன்னர்கள் பார்ப்பனர்கள் சூத்திர பெண்களோடு உறவு வைத்து பிறந்த குழந்தைகள்னு சொல்றாங்களே, அது அசிங்கம் கிடையாதா? அப்ப உன் மேல சாணிய தெளிப்பாங்க, உன் மேல சாக்கடையை தெளிப்பாங்க, உன் மீது மலத்தை வீசுவாங்க. இத்தனை அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு ஏன்பா அசிங்கப்படுறேன்னு கேட்ட தலைவர் மேல உங்களுக்கு கோபம் வருதுன்னா, இதைதான் அண்ணன் ராசா அவர்கள் கேட்டாரு. நான் இந்து இல்ல, என்ன நீ விடு, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இனி உண்மையா நியாயமா கோவம் வரணும்னா யார் மேல வரணும்? இவ்வளவு கொச்சைப்படுத்தினவங்க மேலதானே வரணும். இவர்கள் மேல வரமாட்டுதுன்னா அதற்கு காரணம் தான் இந்து என்ற மத நம்பிக்கையை பயன்படுத்தி அப்பாவிகளை இவர்கள் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். அதை தான் பன்வர் மெக்வென்சி என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்லை. என்னைக்கு நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி என்னுடைய வீட்டுல ஒரு வாய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்றைக்குதான் இந்த RSS பிஜேபியினுடைய கொடுமை எனக்கு புரிந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியின மக்களை ஒரு அம்மாவை ஆக்கியிருக்கீங்கல்ல, திரௌபதி முர்மு அவர்களை, இத பெருமையா பேசுறீங்கல்ல. ஒரு பழங்குடியின பெண்ணை குடியரசுத் தலைவராக மாற்றிவிட்டு பல ஆயிரம் பழங்குடியின பெண்களை இன்றைக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையை, ஸ்காலர்ஷிப்ப இதே மோடி அரசு, பாஜக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. நீ எல்லாம் இந்து தானே, அதை கேள்வி கேட்க வேண்டியதானே? இந்த உணர்வை தான் அண்ணன் ராசா அவர்கள் அவருடைய பேச்சுல வெளிப்படுத்தினாரு. இத பார்த்து பிஜேபி கொந்தளிக்கிறாங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னா, இத்தனை நாள் அதற்கு வேற வேற பேர்ல நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம். சனாதனம்னு சொன்னோம், இந்துத்துவான்னு சொன்னோம், பார்ப்பனியம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நெற்றி அடியாக நாங்கள் இந்துக்கள் இல்லை, நான் தீண்டத்தகாதவன் அல்ல என்ற குரல் எழுகிற போது சாமானிய மக்களும் இந்த போரில் நம்மோடு வருவார்கள் என்ற அச்சம் பிஜேபிக்கு வந்திருக்கிறது. எப்பேற்பட்ட பாடுபட்டாவது இந்து ராஜ்யம் அமைவதை தடுத்தே தீர வேண்டும் என்று அம்பேத்கர் அவருடைய நூலில் பதிவு செய்கிறார். அது எதற்காக பதிவு செய்யறாருன்னா, இந்த மதம் என்பது இந்து மதத்தை எந்த எல்லைக்கு சென்று தாக்க முடியுமோ அந்த எல்லைக்கு சென்று தாக்குகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தைக்கும் இந்து மதத்தில் வேலையே கிடையாதுன்றார்.